ولكن يناله التقوى منكم. ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானியினுடைய இரத்தமோ அதனுடைய கரியோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை. நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய இரத்தம் எவ்வளோ வருது, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய கறி மாமிசம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கவில்லை. வலக்கின் யனாலுஹு தக்வா, உங்களுடைய இரையச்சம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது ஹஜ் பெருநாளுக்கு மாத்திரமல்ல, குர்பானிக்கு மாத்திரமல்ல, எல்லா அமல்களிலும் இதே நிலையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையாளுகின்றான். ரமலானில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பின் பசியை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ரமலானில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பின் தாகத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ரமலானில் நீங்கள் மயக்கத்தோடு கிறக்கத்தோடு இருப்பதை அல்லாஹ் பார்க்கவில்லை. உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உங்கள் உள்ளம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். நோன்பு வைத்திருக்கின்றேன், பசித்திருக்கின்றேன், தாகித்திருக்கின்றேன், என் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட புத்திகளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இந்த நோன்பாளிக்கு அல்லாஹ்விடம் எவ்வித கூலியும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், நோன்பாளி பசித்திருப்பார், தாகித்திருப்பார், புறம் பேசுவார், பொய் பேசுவார், பிறரின் வாழ்க்கையை கெடுப்பதற்கான வழிகளை அவர் செய்து கொண்டிருப்பார். இவர் நோன்பாளி அல்ல, இவரின் நோன்புக்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் இல்லை. நோன்பாக இருந்தாலும் குர்பானியாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்ப்பது நாம் செய்யும் வெளிரங்கமான செயல்பாடுகளை அல்ல, அந்தரங்கத்தில் ஓடக்கூடிய எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். தொழுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அருகில், கியாமத் நாளுடைய சமீபத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்கின்றார்கள், ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், அந்த கூட்டத்தார்கள் மிகுந்த பயபக்தியோடு தொழுவதை போன்று தெரியும். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், மிகுந்த ராகத்தோடு அழகான முறையில் குர்ஆனை ஓதுவார்கள். அருமை தோழர்களே, அப்படி ஒரு கூட்டம் வரும்போது நீங்கள் ஹயாத்தாக இருந்தால் அந்த கூட்டத்தாரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நம்ம என்ன அமல் செஞ்சிட்டோம், நம்ம என்ன குர்ஆன் ஓதிட்டோம், யார் ஆச்சரியப்படுவாங்க? சஹாபாக்கள் ஆச்சரியப்படுவார்களாம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆனால் அவர்களுடைய தொழுகை அவர்களின் முதுகுக்கு மேல் கூட செல்லாது. அவர்களுடைய குர்ஆன் ஓதுவது அவர்களின் தொண்டக்குழிக்கு கீழ் கூட இறங்காது. அவர்கள் நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? வெளிரங்கத்தை ரொம்ப பயபக்தியாக தெரியும், ஆனால் தக்பீர் கட்டியதற்கு பிறகுதான் இன்று நைட்டு என்ன உணவு சாப்பிடுவது, நாளைக்கு காலையில என்ன வாங்குறது, சாவியை எங்க வச்சோம், யார்கிட்ட எவ்வளவு கொடுக்கணும், யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும், எப்ப தொழுக முடியும், வெக்க தாங்க முடியலையே, என்ன செய்யறது, பக்கத்தில் இருக்க வேற நோண்டிக்கிட்டே இருக்கானே, அத இத அப்படின்னு சொல்லி உள்ளம் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போன்று உலகத்தை மேய்ந்து கொண்டே இருக்கும். நம் உடல் தூக்கி வீசப்பட்ட குச்சியை போன்று பள்ளிவாசலிலே நின்று கொண்டிருக்கும். இப்படிதான் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை இறைவனின்பால் நாம் செலுத்த வேண்டும். உள்ளத்தை இறைவனின் பக்கம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் செய்யும் போது இது எனது ரப்புக்காக நான் செய்வது, சொர்க்கத்தை எதிர்பார்த்து அல்ல, பிறரின் புகழை எதிர்பார்த்து அல்ல, அல்லாஹ் சொன்னான் செய்கின்றேன். இன்றைக்கு நம்ம அப்படி ஏதாவது ஒரு அமல் செய்யறோமா? முழுக்க முழுக்க இறைவனிடத்திலே நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதர்களிடத்தில் இரண்டு விஷயங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் மனிதரிடத்தில் இரண்டு விஷயங்களை பார்க்காமல் இருப்பதில்லை. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, பார்க்கிறதே இல்ல. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பார்க்காம இருக்கிறதே இல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதே இல்லை. நீங்க என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கிறீங்க, நீங்க என்ன அச்சரு போட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன தொப்பி போட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன பெரிய தாடி வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன அழகாக இருக்கிறீங்க என்று உங்களுடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை.
வலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஹாஜியாரா இருக்கீங்களா, 10 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா, கோடிக்கணக்கில் ஜக்காத்து கொடுக்கிறீங்களா, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, உன் பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. இந்த ரெண்டையும் மனிதர்கள்ட்ட அல்லாஹ் பார்ப்பதே இல்லை. மாறாக அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். கெட்ட ட்ரெஸ் உடுத்திருந்தா கூட உள்ளம் எப்படி இருக்கு, நல்ல ட்ரெஸ் உடுத்திருந்தாலும் கூட உள்ளம் எப்படி இருக்குது? சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம உள்ளம் எப்படி இருக்கு? ஒரு நன்மையின்பால் நமது உள்ளம் தயாராகிறதா? ஒரு விஷயத்தை கேட்கிறோமே, கேட்டதற்கு பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் என்று உள்ளத்தில் தோன்றினால்தான் செயல்பாடில் நமக்கு வரும். அப்படிதானே? வண்டி இருக்குது, இன்ஜின் உள்ளதான் இருக்கு, இன்ஜின் சுத்தினாதான் வெளியே டயர் சுத்தும். இன்ஜின் ரிப்பேரா இருக்கு, டயர் புது டயரை போட்டு பிரயோஜனம் இருக்கா? நம்மளுடைய அமலும் அந்த மாதிரி தான். நம்ம தொழக்கூடிய குனிஞ்சு நிமிர்றது டயர் மாதிரி, உள்ள இருக்கிற இன்ஜின் தான் நம்மளுடைய ஹார்ட் மாதிரி. இன்ஜின் ஹார்ட் அல்லாஹ்வை துடி துடின்னு துடிச்சாதான் இந்த உடலுக்கு, வெளியே இருக்கிற உடலுக்கு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு இதயம் துடிக்கல, அல்லாஹ்ன்னு துடிக்கலன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய இதயத்தை பார்க்கின்றான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா அமாலிக்கும், நீங்க என்ன நல்ல அமல் செய்றீங்க அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கறான்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமா, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன், உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு மட்டும் சீராக அமைந்து விட்டால், அந்த சதை துண்டு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் உங்களுடைய உடல் முழுக்க சரியாக அமைந்துவிடும். அந்த சதை துண்டு கெட்டு போச்சுன்னா உங்களுடைய உடல் முழுக்க கெட்டு போய்விடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அது என்ன நாயகமே? அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய இதயம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிற சகோதரர்களே? நன்மையை செய்ய வேண்டாம், நன்மையை செய்யணும்னு மனசுல நினைக்கவாது செய்யணும். பாவத்தை விட வேண்டாம், பாவத்தை விடாம இருந்துடாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பாவங்களை விடணும்ட்டு மனசார கூட நினைக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மனிதர்கள் நினைக்கக்கூடிய நினைப்புக்கு எப்படியெல்லாம் நன்மையை எழுதுகின்றான் என்பதை சஹாபாக்களுக்கு விவரித்து சொல்லி காமித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய நன்மையை தீமையை எழுதுகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின், யாராவது மனசுல ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாருங்க, ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாரு, சலம் யஅமல்ஹா, ஆனால் அவர் அந்த நல்லதை செய்யல. தொழ போகணும், இஷா ஜமாத்தை பிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்ன செய்யல, பிடிக்கல. தஹஜ்ஜத் 8 ரக்காயத்து தொழணும்னு நினைச்சேன், ஆனா தொடர. அப்படி அவர் ஒரு நல்லதை நினைத்து செய்யாமல் போனாலும் கதபல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அவர் அப்படி நினைத்ததற்காக அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மையை எழுதி விடுகின்றான். சகோதரர்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் இந்த முஸ்லிம்கள் மீது, அல்லாஹ் எவ்வளவு கருணை செலுத்துகின்றான் இந்த அடியார்கள் மீது. செய்யவில்லை, இன்னும் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், செய்யாமல் விட்டு விட்டோம், நினைத்ததற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். இன்னும் அவர் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார், அந்த அமலை செய்து முடித்திட்டார். தொழணும்னு நினைச்சிருக்கிறோம், தஹஜ்ஜத் தொழணும்னு நினைச்சிருக்கிறோம், தொழுதும் முடிச்சிட்டோம். அல்லாஹ் என்ன தெரியுமா நன்மை எழுதுறான்? கதபல்லாஹு லஹு இந்த 10 ஹஸனாத்தின், அல்லாஹ் அந்த மனிதருக்கு 10 நன்மைகளை எழுதுகின்றான். அந்த 10 நன்மைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? இலா 700 லிஅபைனி வா லஅபின் கஸீரா, அந்த 10 நன்மை என்பது 700 நன்மைகளை விட அதிகமானது. சுப்ஹானல்லாஹ், எத்தனை? 70 இல்ல, 700ஐ விட அதிகமானது. எதுக்கு? நன்மையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சா 10, அந்த 10 700க்கு சமமாக இருக்கும் அல்லது அதை விட அதிகமாக இருக்கும்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப உள்ளத்துல முதல் நினைக்கணுங்க,
மாறணும்னு நினைக்கணும், செய்யணும்னு நினைக்கணும். நினைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான வழியை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், இலகுவாக்கி கொடுத்துறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், யார் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார், அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு நைட்டு போய் ஏதாவது ஒரு தப்பை பண்ணணும்னு நினைக்கிறோம். எந்த தப்பையும் வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு தப்பை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ணணும்னு நினைச்சோம். ஃபலம் யஅமில்ஹா, ஆனா அந்த தவறை நாம் செய்யவில்லை, அந்த தவறை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு அமையல. அப்படி ஒரு தவறை செய்யணும்னு நினைச்சு செய்யாம விட்டுட்டாரு. கதபல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அவர் அப்படி விட்ட தீமைக்கும் அல்லாஹ் நன்மையை செய்ததாக கூலியை எழுதுகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு விஷயம். மனசுல நினைக்கிறோமா, நம்ம நினைக்கிறோமா? தொழுகை நடந்துகிட்டு இருக்க, குரான் ஓதுறத நல்லாவே கேட்குத, செல்லுல பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, 3 சலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலான்னு நினைக்கிறோமே, தராவி நடக்கிறதுனால இஷாவை பின்னாடி போய் தொழுதுக்கலாம்னு நினைக்கிறோமே, சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோமா சகோதரர்களே? நினைச்சிட்டாலே நன்மை அல்லாஹ் எழுதிடுறான். என் அடியா நினைச்சிட்டான், அவன் செய்யல, அதெல்லாம் ரெண்டாவது. எழுதுங்க முதல்ல நன்மையை, செஞ்சுட்டா 10 எழுதுங்க, 10 700 மாத்துங்க அல்லாஹ். அப்ப நீங்க நம்ம நினைக்கிறது இல்ல. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு தீமையை செய்யணும்னு நினைச்சிட்டார். ஒருவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு தீமையை செய்யணும்னு நினைச்சிட்டாரு. அந்த தீமையும் செஞ்சிட்டாருங்க. அப்படி செஞ்சிட்டா கதபல்லாஹு லஹு ஸய்யிஅத்தன் வாஹிதா, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு பாவத்தை எழுதுகின்றான். எவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹ், எவ்வளோ இரக்கமானவன். ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சா 10 700 மாறும். ஒரு தீமையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சா அந்த தீமைக்கான பாவம் ஒன்றே ஒன்றுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நினைக்கணும், கொஞ்சமாவது மாறணும், இந்த ரமலான்ல கொஞ்சமாவது திருந்தணும், இந்த ரமலான்ல நம்ம ஏதாவது ஒரு நல்ல அமலை செஞ்சிடணும், அல்லாஹ்கிட்ட நெருங்கிடணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யணும், நம்ம மனசுக்குள்ள வரணும். நல்ல எண்ணம் இல்லை, வெளிரங்கத்தில் நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், அந்த ரங்கம் அழுக்கா இருக்குன்னு சொன்னா சகோதரர்களே, நம்மளுடைய எந்த அமலுக்கும் அல்லாஹ்கிட்ட துளியும் நன்மை இருக்கவே இருக்காது. உள்ளத்தை சரி செய்யணும், முழுக்க அல்லாஹ்வுக்காக மாறணும். எந்த ஒன்றை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, எந்த ஒன்றை விட்டாலும் அல்லாஹ்வுக்காக விடுங்க. யாருக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுங்க, யாருக்கும் கொடுக்காமல் தடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக தடுங்க. யாரோடும் நட்பு கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக கொள்ளுங்க, யாரோடு விரோதம் கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக கொள்ளுங்க, யாரோடு பகைமை கொண்டாலும் அல்லாஹ்வுக்காண்டி கொள்ளுங்க, யாரோடு பாசத்தை பரிமாறினாலும் அல்லாஹ்வுக்காண்டி மாறுங்க. உள்ளத்தை அல்லாஹ் 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 அல்லான்னு மாற்றணும். இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்காங்க, என்ன பை நோன்பு வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ரமலான் ஹார்ட் இருக்குது, எப்படி இருக்குது, இப்படி அழுக்கா சவதியா, யார் போய் வச்சுருந்தாது, அழுக்கா சவதியா என்ன செய்யுது இருக்கு. ஆஃப்டர் ரமலான் எப்படி மாறியதான், அப்படி வைர கற்கள்லாம் போட்டு அப்படி தங்க கலர் போட்டால வீடியோவில் வச்சா போதாது, நமக்கு அப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம உண்மையான தக்குவாதாரி என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை, அதனால தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, என்னுடைய இதயத்தை இந்த தீனின் மீது நீ நிலைநாட்டி விடு, வதாஅதிக, உனக்கு வழிபடுவதின் மீது நிலைநாட்டி விடு, வஈமானிக, ஈமானின் மீது எனது உள்ளத்தை நீ நிலைநாட்டி விடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்தது மாத்திரமல்ல, அத்தஹியாத்தில் இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஓதுவார்கள், சுஜூதில் அல்லாஹ்வின் தூதர் இந்த துஆவை ஓதுவார்கள். உள்ளம் சரியாயிருச்சுன்னா போதும், வாழ்க்கையில எல்லாம் சரியாயிரும். எனவே உள்ளங்களை சரி செய்வதற்கான முயற்சிகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் அளவு கடந்து செய்யக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாழக்கூடிய காலங்களில் யாரோடும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், முகசுழிப்புகள் இல்லாமல், ஒற்றுமையோடும் அன்போடும் பரிவோடும் வாழக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.